ரொட்டேஷன் பண்ணிட்டே அப்படிங்கிறான். ரொட்டேஷன் பண்ணுறது சொல்லிட்டேன். நான் எப்படின்னா ரொட்டேஷன் பண்ணுவேன்னா அவன் என்ன நீங்க கேட்க வேண்டியதானே? நான் அவங்க நினைச்சுதான் கூட இது பண்ணேன். நீ யாருன்னு அப்படி கேட்க வேண்டியதானே? எப்போதுமே ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்க வீடியோ கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அமௌண்ட் போடுங்க. இல்லன்னா மேல மாட்டிட்டு போறேன், அதை எடுத்து போட்டு விடுங்க. ஹலோ ஹலோ என்ன சொல்லுங்க சார், போட்டீங்களா சார் அமௌண்ட் பேலன்ஸ்? சார் போட்டு விட்டேங்க சார். 10 ரூபா போட்டு விட்டுருங்க சார். 10 ரூபா அட்வான்ஸ். எப்படிங்க ப்ரோ? சார் 10 ரூபா போட்டு விட்டுருங்க சார். 5 ரூபா போட்டிருக்கீங்க. அதான் மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் கிட்ட அதுல இருந்து இதுல இருந்து தான் போகும், நமக்கு கிரெடிட் கார்டுல இருந்து போகும் 5 ரூபா. சரி 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 சரி, அதை அனுப்பிச்சுட்டீங்கன்னு ஒரு 5 ரூபா கூட போட்டு விட்டுறேன். போட்டு விட்டுருங்க சார். இப்படி ஏமாத்தி பொழைக்கிறாள் அவங்கிட்ட நான் டைரக்டா கால் பண்ணி பேசினதுக்கு அவன் என்கிட்ட சொன்ன பதில் இருக்கே மக்களை, அதை நீங்களே கேளுங்க. நம்ம கடை வச்சிருக்கோம், நீங்களும் சம்பாதிக்கும் நானும் சம்பாதிக்கணும். சரி, நாங்களும் வீடியோ அதில் போடுவோம். ஷாப் நேம் என்னது? ஷாப் நேம் என்னது? சிவா மொபைல்ஸ். ப்ரோ உங்கள் ஷாப் நேம் என்ன பேர்? என் ஷாப் நேம் என்ன நேம் ப்ரோ? நீங்கள் சம்பாதிங்க ப்ரோ, நான் சம்பாதிக்கன்னு சொல்லலை ப்ரோ. நீங்கள் வந்து கேளுங்க ப்ரோ. கடை வச்சிருக்கீங்க எங்க பாருங்க. நீங்க இப்ப எதுக்கு ஒரு செல்லு சர்ச் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 100 ரூபா கிடைக்க தான் பண்ணுவீங்க. சரி, நாங்க பண்ணா நம்மளுக்கு ஒரு 100 ரூபா கிடைக்க தான் பண்ணணும். சரி, நீங்க இது ஓனா பண்ணுங்க ப்ரோ. உங்களோட முயற்சியை நீங்க பண்ணுங்க ப்ரோ, தப்பு இல்ல ப்ரோ. அது அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இப்ப என் கஸ்டமர் நீங்க வீடியோ போறீங்களே. சரி, நானும் அதை போடுவாங்க, தெரியுமா? தெரியாது. சரி, நீங்க போடாது. நீங்க போட வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு எனக்கு தெரியாது ப்ரோ. இவன் சரியான ஒரு ஃப்ராடு. ஏன்னா இவன் வீடியோ போடுன்னு சொல்றான். வீடியோ போட்டா இப்படி ஏமாத்தி பிழைக்க மாட்டான். மக்களை ஏமாத்தி இப்படி சாப்பிட்றதுக்கு வேற ஏதாவது வேலை பண்ணிட்டு போயிடலாம் இந்த ஃப்ராடுக்கு. காய்ஸ், எல்லா வீடியோலையுமே நான் திரும்ப சொல்றேன், ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்க தயவு செய்து வீடியோ கால் பண்ணி ஃபேஸ் தெரிஞ்சா மட்டும் அமௌண்ட் போட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க காய்ஸ்.